நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போ நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து யார் வீட்டுக்கு போற மனோ? ஏதாவது ஐடியா இருக்கா? என் வீட்டுக்கே போகலாம் இல்லையா? நீ என்ன சொல்ற? இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சது. அவன் வீட்டில் தங்குறது சரியா வராது மனோ. உன் வீட்டில் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோம் சார். மனோ என்னோட புருஷன் தானே. இந்த நிலைமையில எங்க வீட்டுல தங்குறது தானே சரியா இருக்கும். அனு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ் சார். இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த நிலைமையில மனோ கூட நான் இருக்கணும். அதான் இப்ப ரொம்ப முக்கியம். மனோ நல்லபடியா பழைய நிலைமைக்கு திரும்புற வரைக்கும் நான் அவர் கூடவே இருப்பேன். எப்பவுமே நான் அவர் கூட இருக்கணும். குமார் சார், அண்ணனுக்கு எப்படி இருக்கு? உடனடியாக குணமாகாது. குணமடைய கொஞ்சம் நாளாகும். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். அப்புறம் நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார்? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். மனோவை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுறதா டாக்டர் சொன்னாங்க. கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அனு ஒத்துக்க மாட்டேங்கிறா. என் வீட்டுக்கு வந்ததுனால தானே இப்படிலாம் நடந்தது. அந்த கோபமாக இருக்கும், பயமாக கூட இருக்கலாம். அதனால தான் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. மனோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது. ஐயோ, அதுக்கு மனோட அப்பா அம்மா ஒத்துக்கணும்ல. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஆகாது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எந்த சிம்பத்தியும் இல்லை. அவனை இங்க வந்து பார்க்க கூட இல்லை. அவங்க பையன் தானே அவன். அந்த பாசம் கூடவா இல்லாம இருக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் மனு பண்ணது தப்பு. அவர் சொல்றதும் சரிதான். அவங்கள எதிர்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே. இப்ப அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாமே நடந்துருச்சு. நான் அம்மா அப்பா கிட்ட பேசினா ஒருவேளை ஓகே சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்க மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஒத்துக்கிட்டாலும் அணுவை அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே. அது பரவாயில்ல. இப்போதைக்கு அணு கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும். பாத்துக்கிறதுக்கு அம்மா தங்கச்சியெல்லாம் இருக்கீங்கல்ல. குமார் சார் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. பொண்டாட்டியோட வீட்டுல இந்த நிலைமையில போய் தங்குறதுன்னா அதுவும் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அசிங்கம் இல்ல. வேணும்னா என் வீட்டுல தங்க வைக்கலாம். அனு அங்க தங்கலாமே. இல்ல, அது வேண்டாம். மனோட வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. நீங்க பேசி பாருங்க. அனு ஒத்துக்கவே மாட்டா. நீங்க தான் பேசி சம்மதிக்க வைக்கணும். நான் இவ்வளோ கட்டாயப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவ அப்பாவுக்கு மனோவை பிடிக்காது. அவரோட அனுமதி இல்லாம நடந்த கல்யாணம் இல்ல. இப்பவும் அவர் அந்த வீட்டில் தான் இருக்காரு. அவர் ஒரு ரவுடி. இந்த நிலைமையில மனோக்கு அவரே ஒரு பிரச்சனை ஆயிடுவாரு. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். அண்ணனை நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். வா. வீட்டில் உனக்கும் அம்மாவுக்கும் தேவையில்லாத சுமையா இருப்பல்ல. தேவையில்லாத சுமையா?
என்ன மனு இப்படியெல்லாம் பேசுறீங்க? உன்னால வேலைக்கும் போக முடியாது, மற்ற வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. அதுக்கு நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க. மனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்க, பார்த்தா தெரியல. எல்லாம் சரியாயிடும்டா, நீ வருத்தப்படாத. டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. சொன்னாங்க. இப்போ அதான் ஒரே ஆறுதல். ஆனா கொஞ்ச நாளைக்கு அனுவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாரமா இருக்க போறேன். நீங்க யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம். உங்களை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இது நான் பார்த்து வளர்ந்த தங்கச்சி இல்ல. இல்ல லக்ஷ்மி, என் மேல அவளுக்கு எவ்வளவு அன்புன்னு பாத்தியா? நீ இந்த அளவுக்கு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்பா அம்மா என்னை பார்க்கறதுக்கு கூட வரல. அவங்கள வருத்தப்பட வச்சேன், அவங்கள வேதனைப்பட வச்சேன். அவங்க என்னை வீட்டில் வச்சுக்க அவங்க ஒத்துப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? நான் அவங்கள ஒத்துக்க வைப்பேன். நான் வேணும்னா பேசி பார்க்கிறேன் மனு. நம்ம வீட்டுக்கு வர்றதா எனக்கும் சந்தோஷம். ஆனா என் கூட என் மனைவி இருப்பா, அதுக்கு ஒத்துப்பாங்களா என் அப்பா அம்மா? அதுக்கு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. அப்ப அனுவை பிரிஞ்சு நான் வீட்டுக்கு தனியா வரணுமா? அப்படிப்பட்ட அன்பும் அக்கறையும் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. கொஞ்ச நாளைக்கு அனு அக்கா வீட்டுக்கு வராம இருக்கட்டும். அப்பா அம்மாவோட கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அக்காவை கூப்பிட்டுக்கலாம். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத. நான் வரல. ஏன் புருஷன் ஏன் வீட்டுல தங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஒன்னா வாழ விதி எங்களுக்கு வழி விடல. இந்த வருத்தத்தெல்லாம் மறந்து நாங்க ஒன்னா சந்தோஷமா வாழுவோம். சந்தோஷமா வாழ்றதா? உங்க அப்பா தான் இருக்காரு அங்க. அவரு அண்ணனை நிம்மதியா இருக்க விடுவாரா? நடந்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா என்ன? சுமாரு, அவருக்கு தான் மனுவை பிடிக்காதுல்ல. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அண்ணனை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கேன். என் அப்பா அப்படிதான் இருந்தாரு, ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப மனோவை அப்பாக்கு பிடிக்கும், அவர் பையன் மாதிரி பாக்குறாரு. மனோ என்னோட வீட்டுக்கு தான் வருவாரு, யாரை எதிர்த்தாலும். அது எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? அண்ணன் தானே சொல்லணும். நீங்க சொல்லுங்கண்ணா. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சுப்ரியா, நீ வருத்தப்படாத. நான் வீட்டுக்கு வரேன், ஆனா அனுவை கூட்டிட்டு இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறட்டும். என்னனாலும் உங்களுக்கு நானும் அப்பா அம்மா யாரும் முக்கியம் இல்ல, இவதானே முக்கியம். கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படிதானே இருந்தீங்க. இனிமே நான் உங்களை பார்க்க வரமாட்டேன், உங்க வீட்டுக்கும் வரமாட்டேன். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? லக்ஷ்மி அக்காவா? சுப்ரியா, மனு, நீ எங்க இருந்தாலும் நான் அங்க வருவேன். என்னோட விருப்பத்தை சொன்ன அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளுங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் அனு. எதுக்கு அழறீங்க? நமக்கு நாம மட்டும் போதும். யாருக்கும் நான் உங்களை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. சுப்ரியா, மனோ என்ன சொன்னா? அவன் வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டானா? அவன் அதுக்கு ஒத்துக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? என் அண்ணனா இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. சரியான பொண்டாட்டி தாசனா இருக்காரு. யாராவது இந்த நேரத்துல பொண்டாட்டி வீட்டுல போய் தங்குவாங்களா? அவங்களுக்குள்ள அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நிமிஷம் கூட அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. அவன்கிட்ட இப்படி ஒரு யோசனையை நம்ம சொல்லியிருக்கவே கூடாது. அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சோ நாம இதை கேட்டிருக்க கூடாது. அனு சொன்னது சரிதான். கல்யாணம் நடந்தோ ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா வாழல. அவங்க கிட்ட போய் விலகி இருங்கன்னு சொன்னா எப்படி முடியும்? நீ வருத்தப்படாத சுப்ரியா. அனு அண்ணனை நல்லா பாத்துப்பா.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மனு அவன் ஒய்ஃப் வீட்டுக்கு போறதுக்கு இவரே கோவப்படுறாரு. தெரியல, நீங்க வாங்க. மனோ அனுவோட வீட்டுக்கு போக விடாம தடுத்தே ஆகணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குது. குமார் சார் எதுக்காக மனோவை டிஸ்சார்ஜ் பண்ணி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறாருன்னு. சொந்தமா வீடு இருக்கும்போது யாராவது அடுத்தவங்க வீட்டுல தங்குவாங்களா? யார் என்ன சொன்னாலும் மனோவை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். மனோ எங்க தங்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். அது அவன் வேலை இல்ல. மனோவோட தங்கச்சி கட்டாயப்படுத்துறானா அது ஓகே, புரிஞ்சுக்க முடியும். ஆனா குமார் சார் மனோ தான் சொல்லிட்டான்ல, அவன் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான்னு. இனி யார் தடுத்தாலும் சரி, மனோ நம்ம வீட்டுல தான் தங்கணும். அப்புறம் நான் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன். குமார் இங்கே சுத்திட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நட்பு இருக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் தள்ளி இருக்கிறது நல்லது. அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை வாங்கிடுங்க. ஓகே டாக்டர். அனு, நீ வா, நாம போய் மனோவுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம். வா. சாப்பிடுறதுக்கு வாங்கியாச்சேம்மா, ராத்திரி வாங்கினா இல்ல, போதும். நீ வா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா, கேண்டீன் அங்க இருக்கு. ஐயோ பத்மஜா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் டாக்டர் பாரதி. ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அப்படிலாம் என்ன மறந்துட முடியாது. என்ன பத்மஜா? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன். கூட ஹஸ்பண்டும் இருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து 6 மாசம் தான் ஆகுது. என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? டாக்டர் பார்க்க வந்தீங்களா? அது இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாளா இங்கதான் இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரு. கொஞ்ச நாளா இங்க தான் அட்மிட் ஆயிருக்காரு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உன்னோட பொண்ணு எங்க இருக்கா? அவ நல்லா இருக்காளா? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேனா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ். எனக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. எனக்கு குழந்தைலாம் இல்ல. குழந்தை இல்லையா? என்ன அனு சொல்ற நீ? ஐயோ டாக்டர், அனு, மனோவுக்கு மாத்திரை கொடுக்க நேரம் ஆயிடுச்சுல, நம்ம அப்புறம் பார்க்கலாம் டாக்டர். நீ வா வா அனு. இல்லம்மா, அவளுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்னா என்கிட்டயே அவளுக்கு குழந்தை இல்லைன்றாங்க. சிஸ்டர், மெடிசன். அம்மா, அந்த டாக்டர் ஏன் அப்படி சொன்னாங்க? அதானே, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர் தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? நீ என்ன அனு, எதுக்கு அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க? விடு. உங்களுக்கு அந்த டாக்டர் எப்படிமா தெரியும்? எனக்கு அவங்கள ஏற்கனவே தெரியும். ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கிட்ட போனேன். எனக்கு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு சீரியஸான பிரச்சனை எதுவும் இல்ல. ஃபீவரா இருந்துச்சுன்னு ஒரு நாள் போய் பார்த்தேன், அவ்வளவுதான். உங்களை நல்லா பழக்கம் இருக்கிற மாதிரி தானே அவங்க பேசுனாங்க. என்னோட பேர் கூட சொன்னாங்கல்ல. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. ஒன்னும் இல்ல மனோ,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்த்தோம், டாக்டர் பாரதி. அவங்க அணுவை விசாரிச்சாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டாங்க போல இருக்கு. இவ இப்ப அதே யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க என்ன பத்தி மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல, நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. அப்படின்னா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தானே அர்த்தம். டாக்டர் ஏன் அப்படி கேட்டாங்க? இதுக்கா இவ்வளோ குழப்பம்? அவங்க எப்பயாவது உன் கூட அம்மா இருக்கிறதா பார்த்துருப்பாங்க, அதனால்தான் அவங்க அப்படி கேட்டிருப்பாங்க. அதை அவங்க தப்பா நினைச்சிருப்பாங்க. கரெக்ட். அப்படிதான் இருக்கும். இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு தடவை ஹாஸ்பிடல் போகும்போது நீயும் அம்மாவும் என் கூட இருந்தீங்க. அப்போ டாக்டர் பார்த்திருப்பாங்க. எப்போ? எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ மறந்து போயிருப்ப. சும்மா கண்டதே யோசிச்சுட்டு இருக்காம நீ மனோக்கு டேப்லெட் எடுத்து கொடு. மனோ, நான் இது வந்துடுறேன்ப்பா. அந்த டாக்டரை பார்த்த உடனே அம்மா ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க. நான் அதை கவனிச்சேன். ஏதோ பிரச்சனை இருக்கு மனோ. என்ன பிரச்சனை? உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கா? ஒரு குழந்தை இருக்கா? என்ன மனோ அப்படி கேக்குற? உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல, குழந்தையும் பெத்துக்கல. அப்புறம் எதுக்கு நீ மத்தவங்க சொல்றதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டாக்டர் உன்னையும் அம்மாவையும் ஒன்னா பார்த்ததால கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. நீ அந்த விஷயத்தை விடு. கொல்றதுக்குள்ள மீன் பிடிக்க போற. நீ எதுக்குடா என்ன இப்படி பயமுறுத்துற? ஹை, நானா அவங்கள பயப்பட சொன்னேன்? அம்மா ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பா. வீட்ல யாருக்கிட்டையாவது இப்படி பேசிட்டு பழகிட்டு இருக்கிறது நல்லாதான் இருக்கு. நான் இப்போ நல்லவன் ஆயிட்டேன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பத்மா என்னை இங்கிருந்து விரட்டி அனுப்பிடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி கூப்பிடக்கூடாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படிதான் கூப்பிடுவேன். உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன வேணும்? மீன் கறி, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு. மீன் ஃப்ரை. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும். இப்பவே ரெடி பண்ணி தரேன். இந்த தாத்தா ஜெயில குக்கா இருந்தாரா கோபி மாமா? அவன் இதுக்கு மேலேயும் செய்வான். மோசமான ஆளு. உன்னோட அம்மா அவனை இங்க தங்க வச்சிருக்காங்கிறதுனால நீ அவன்கிட்ட ரொம்பலாம் பழகாத. அவன் ஆளு சரி கிடையாது. அவன் மேல உள்ள பயம் போய் நீ அவனோட பழகிறத நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். நீ அவன்கிட்ட ரொம்ப அன்பெல்லாம் காட்டாத. தாத்தா பாவம்ல. பாவம். அவன் எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. அவன் இடுப்புல எப்பவுமே ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருப்பான், தெரியுமா? தாத்தா தாத்தா, எதுக்கு அவனை போய் கூப்பிடுற? இடுப்புல கத்தி இருக்கான்னு பார்க்க வேண்டாம்? வேண்டாம்மா, நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு நீ அவன்கிட்ட சொல்லிடாத. தாத்தா, என்ன வேணும் அம்முக்குட்டி? இங்க வாங்க. எஸ் எஸ். ஐயோ அம்முக்குட்டி. ஐயோ தங்க கட்டி, தாத்தா கிட்ட இருக்கிறதே அந்த 10 ரூபாய் தான்ப்பா. உனக்கு சாக்லேட் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன். ஐயோ பாவம் தாத்தா. இவரு போய் இடுப்புல கத்தி வச்சிருப்பான்னு போய் சொல்றீங்களே கோபி மாமா.
rupees தான் வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு 50 rupees தரேன். இப்பவே கொண்டு வந்துறேன். அது நான் கத்தியெல்லாம் ஒளிச்சு வைக்க மாட்டேன். பாட்டில் தான் இருக்கும். ரம்மு. அத குடிச்சு முடிச்சே அவன் தலையாத அடிச்சு உடைச்சிருவேன். அதான் என் ஹாபி. எங்கேயும் அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. உடைக்கவா? உடைக்கவா? உடைக்கணுமா? பயந்து. அட பத்மஜாவா? என்ன பத்மஜா? இல்ல அனுப்புமா ஏன் அப்படி சொன்னா? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு, முதல் கல்யாணம் அப்படி இப்படின்னு. நீ என்கிட்ட ஏதோ சொல்லி தப்பிச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் அதுக்கு மேல எதுவும் கேட்கல. உட்காரு பத்மா. அனுவுக்கு இப்போவும் பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. வாட் யூ மீன்? நீங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவளுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. சொன்னீங்க. ஆரம்பத்தை ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலன்னதுக்கு அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டேன். இப்ப கூட அடிக்கடி அவளுக்கு தலைவலி வருது. அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்ப இது வரைக்கும் அனுப்பமா கிட்ட அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் பொண்ணு இருக்கிற விஷயத்தையும் சொல்லலையா? இல்ல. அவளோட பொண்ணு இப்ப எங்க இருக்கா? என் கூட தான் இருக்கா. ஏன் அவகிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்க? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பத்மா. அவகிட்ட உண்மையை சொல்லாம இருக்க காரணம் இருக்கு டாக்டர். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் உண்மையை மறைச்சிட்டேன். இருந்தாலும் இது ரொம்ப அநியாயம் பத்மா. அதை விட பெத்த தாயுடைய அன்பையும் அரவணைப்பையும் அந்த குழந்தைக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்காங்கிற ஸ்தானத்துல அவ அன்பு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவங்க அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க. ஒரு தாய் குழந்தைக்கு காட்ட வேண்டிய பாசத்தோட தான் நான் அம்முவை பார்த்துட்டு இருக்கேன். அனுவோட முதல் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான். அதுவும் இங்கே தான் இருக்கான். அப்படி இருந்தும் அனுவை நீங்க வேற ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்களா? அப்படி நடத்த வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அதுதான் நியாயமும் கூட. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.